18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதேபோல் ஆந்திரா, அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம், ஒடிஷா மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெறுகிறது. ஆந்திர மாநிலத்தில் 25 தொகுதிகள், அருணாச்சல் பிரதேசத்தில் 2, அசாம் மாநிலத்தில் 5 தொகுதிகள், பீகாரில் 4 தொகுதிகள், சத்தீஸ்கரில் 1 தொகுதி, ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 7, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு ஆகியவற்றில் தலா 1 தொகுதியும், மேகாலயாவில் 2 தொகுதிகள், ஒடிஷாவில் 4 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகள், உத்தராகண்டில் 5 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகள் என 18 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றில் உள்ள 91 மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த முதற்கட்ட தேர்தலில் 14 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர். இதற்காக அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணி முதல் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். நாகாலாந்தில் 9 மணி நிலவரப்படி 29% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். மகாராஷ்டிரா நாக்பூர் மக்களவை தொகுதியில் RSS தலைவர் மோகன் பகவத் தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓட்டு போடுவது நமது கடமை என்றும் அனைவரும் தவறாது ஓட்டு போட வேண்டும் என்றும் கூறினார். உத்தரப்பிரதேசத்தின் பாக்பட் மக்களவை தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வந்த வாக்காளர்களுக்கு மலர் தூவி வரவேற்பளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் முதியவர்கள் தவறாமல் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். மேற்கு வங்கம் கூச்பெஹரில் வயதான தம்பதி மற்றும் முதியவர்கள் எந்த உதவியும் இல்லாமல் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தனர். மகாராஷ்டிராவில் 92 வயதுடைய முதியவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். விருதுநகர் மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி நகர் பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். பாண்டியன் நகர், அரசு மருத்துவமனை, அல்லம்பட்டி, பாத்திமா நகர், பர்மா காலனி, ATP காம்பவுண்ட், பழைய பேருந்து நிலையம், முத்துராமலிங்க நகர் பகுதிகளில் கூட்டணி கட்சியினரோடு அவர் வாக்கு சேகரித்தார். முதற்கட்ட தேர்தலை சந்திக்கும் தொகுதிகளில் வாக்குப்பதிவில் சாதனை நிகழ்த்துமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இளம் வாக்காளர்கள் மற்றும் முதன்முறை வாக்காளர்கள் தங்கள் உரிமையை பயன்படுத்துமாறும் அதிக அளவில் வந்து வாக்களிக்குமாறும் ட்விட்டர் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். நூறு நாள் வேலை செய்துவிட்டு இளைப்பாறிய கிராம மக்களிடம் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் வாக்கு சேகரித்தார். வாலாஜாபாத் பேருந்து நிலையம், ஊத்துக்காடு, புத்தகரம், வாரணவாசி, குன்னவாக்கம், வேண்பாக்கம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்டார்.